வெல்கம் டு கங்காதேவி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைலில் பானிபூரி எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். என் பேத்தி தான் செய்கிறா, பார்ப்போம் வாங்க. இப்போ பானிபூரிக்கு பூரி செய்ய போகிறோம். சில பேர் கடையில் வாங்கிப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு ரவை எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவை. இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு தண்ணி போட்டு பிசைஞ்சா அங்கங்கே நிற்கும், அதனால் மாவில் முதல்ல பிசைஞ்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இதில் 7 டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி அதிகமாக சேர்த்துனீங்கன்னா பூரியே ஒழுங்காக வராது, அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. தண்ணி அதிகமாக ஊற்றினா மாவு ஒழுங்காக வராது. இப்போ பாருங்கள், நல்லா நல்லா கெட்டியாக தான் இருக்கும் இந்த மாவு. ரொம்ப தண்ணியாக இருந்தால் எண்ணெய் பிடிக்கும், அதனால் நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இதில் ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 50 கிராம் புளியை நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் ஒரு 6 டேட்ஸ் கொட்டையை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கிண்டிக்கலாம். இது நல்லா வத்தி வரும் புளி தண்ணி. வத்தி வந்ததுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம். இப்போ பிறகு நம்ம தண்ணியாக ஊற்றணும். இது பிறகு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேரிச்சை பழம்லாம் இன்னும் கரைஞ்சிருக்காது, அதனால நம்ம இதை அரைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம புதினா பானி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ புதினா பானி அரைக்க நான் 2 பெரிய பச்சை மிளகா எடுத்திருக்கேன், அது ஒரு கட்டவரல் சைஸ் இஞ்சி இருக்கும், அது எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி. இதெல்லாம் போட்டு இதை முதல்ல தண்ணி ஊற்றாமல் முதல்ல அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதுக்கப்புறம் அதை வடிகட்டலாம். இப்போ பாருங்கள், இந்த புதினா பேஸ்ட்டை நான் இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஜீரகம் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், போதும். இப்போ இதை நல்லா ஐஸாக அரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ நான் நல்லா அரைச்சிட்டேன், இப்போ வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டி வச்சாச்சு. இதில் நான் ஒரு குட்டி சைஸ் லெமனோட எலுமிச்சைப்பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நான் அப்ராக்சிமேட்டாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி உப்பு காரம்லாம் இல்லைன்னா காரத்துக்கு பதில் நீங்கள் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். இப்போ வாங்க இந்த புளி தண்ணி எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஆக்சுவலி புளி தண்ணி ஊற்ற மறந்துட்டேன், கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம்.
இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த புளி தண்ணியில் அது பாத்திரத்தில் ஒட்டியிருக்கோம், அதனால் அப்படியே இதை வந்து வலித்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பானி. இப்போ வாங்க அந்த புளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அந்த புளி தண்ணி பண்ண பாருங்கள் எவ்வளோ திக் பேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. இப்போ அதை வந்து இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ இதில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ வாங்க இதை அரைச்சிக்கலாம். நான் வந்து இது மிக்சரில் போட்டேனே 100 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வாங்க உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணிக்கு பதில் கருப்பு சுந்தர் கூட எடுத்துருக்கலாம். நான் பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் கையால் நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு கை அளவுக்கு வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நாங்கள் காரம் நிறையா சாப்பிடுவோம், அதனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக பானி ஊற்றிக்கலாம், அப்போ டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பானி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பானியோட டேஸ்ட் இதில் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், தகட்டாது உருளைக்கிழங்கு சாப்பிட, அதனால தான் ஊற்றுறோம். இப்போ வாங்க பூரி எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணி நான் பூரியை வந்து போட்டு எடுக்க போகிறேன். பாருங்கள் கட் பண்ணுறோம். இதனால் தேய்க்க முடியல, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அதனால எங்கள் அம்மா தான் தேய்ச்சாங்க. இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் இருக்க ஒரு ஏதாவது ஒரு டப்பாவோட மூடி எடுத்து இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக கட் பண்ணி நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்க ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ அழகாக அதை எடுத்தால் வந்துடும். அந்த வேஸ்ட்டு கிடையாது, அது நீங்கள் வந்து திருப்பி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இது அழகாக வந்துடுச்சு. இப்போ வாங்க இது எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்டோன்னே இப்படி எண்ணெயை மேலே தூக்கி விடுங்க, அப்போ தான் உப்பும். நல்ல கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும். கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே நிறையா பூரி சுட்டி வச்சுருக்கேன். இப்போ வாங்க டேஸ்டிங் கொடுத்துடலாம். வாங்க இப்போ என் பேத்திக்கு டேஸ்டிங் கொடுக்குறேன். அவள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாள். நான் செஞ்ச பானிபூரி சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.